பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய மகத்துவமான தயவினால், கிருபையினால் கடந்த 19 நாட்கள் ஆண்டுடைய ஊழியத்தை 21 நாள் ஜெபம் ஆலயத்தில் நடத்தி இப்படி நிறைவு பெறுகிற நிலையில் இந்த 20ஆம் தேதி உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தொடர்ச்சியாய் இந்த வார்த்தைகளை நான் சொல்லி வருகிறேன். இன்றைக்கும் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள், ரோமர் 11 அதிலே உள்ள சில விஷயங்கள் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அழைப்புல நிலைக்கணும். ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அன்னைக்கு ஆரோனை அழைத்தார். ஆரோனை போல விட்டால் யாரும் அவருக்காக வாழவும் முடியாது, கனமான ஊழியத்தை செய்யவும் முடியாது என்பதெல்லாம் இந்த தலைப்பின் அடிப்படையில் அநேக வார்த்தைகளை பார்க்க முடியும். அப்போ இந்த தொடர்ச்சியாய் 21 நாள் ஆண்டுடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், உங்களை எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதுல நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் விலகி போவதை பார்க்க முடியும், நிலைத்திருக்காமல் விலகி போவதை பார்க்க முடியும். அப்ப நிலைத்திருக்கணும். வேதத்துல கூட நிறைய பேர் அழைப்பை விட்டு விலகி போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க, கர்த்தர் கொடுத்த காரியத்தெல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க. இந்த நாட்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தொடர்ச்சியாக தேவ வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. 11ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அழைத்தார். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அழைத்தார். அநேகரை மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் அழைத்தார், பிரித்தெடுத்தார். அழைத்தவர்களுக்கு ஆண்டவர் கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்தார், அன்றைக்கும் இன்றைக்கும். அப்போ தேவன் அழைக்கிறவர் மட்டுமல்ல, அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளையும் வரங்களையும் கொடுக்கிறார். எதற்காக? அவருக்காய் வாழ்வதற்கு, அவருக்காய் நிற்பதற்கு. 30ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் இந்த கிருபை வரமும் இந்த அழைப்பும் மாறாததாய் இருக்கிறதினாலே, ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து. அப்ப யாரு இவங்க? நாம யாரு? முற்காலத்துல தேவனை அறியல, அறிந்த பிறகும் கீழ்ப்படியவில்லை, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. அப்போ இங்க பவுல் விளக்கி சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்மையும் அவர்களையும் ஒப்பிட்டு சொல்றார். இரக்கம் பெற்றாங்க. அப்ப அத போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். யூதர்களை பற்றி சொன்னாலும் இஸ்ரவேலர்களை குறித்து ரோம சபைக்கு அவர் சொல்லும்போது, அவங்க கீழ்ப்படியல, உங்களுக்கு இரக்கம் கிடைச்சது. இப்போ உங்களுக்கு அந்த இரக்கம் கிடைச்சதுனால உங்கள் மூலமா அவர்களுக்கும் இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப இரக்கம் பெறுதல் முக்கியம், தெய்வீக இரக்கம். அடுத்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 32ஆம் வசனத்துல, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்.
எல்லார் மேலும் இரக்கமா இருக்கணும். தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இரக்கம் பெற வேண்டும். அந்த முக்கிய வார்த்தையை பாருங்க, தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கம் உள்ள தேவன். இரக்கம் பெறக்கூடிய அளவுக்கு மனுஷன் கிட்ட வர வேண்டும். மனுஷனுடைய நிலைமையை பார்த்தா ஒருவன் கூட ஆண்டவர்கிட்ட இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இரக்கமாய் இருக்கத்தக்கதாக. ஏன் அப்படின்னா, இந்த இரக்கம் உள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய விஷயங்களை குறித்து 32ஆம் வசனத்துல சொல்றாரு, 33ஆம் வசனத்திலையும் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள். அப்ப தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். வெறும் பணத்தை வச்சு சொல்லல. ஐஸ்வர்யம் லட்சங்களை பற்றி சொல்லல, கோடிகளை பற்றி சொல்லல. அந்த பணம் இன்னைக்கு இங்க இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கும், அதை பத்தி சொல்லல. தேவனின் ஐஸ்வர்யம், அந்த தேவனுக்குள் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பவுல் என்னவா வெளிப்படுத்துகிறார்னா, ஞானம், அறிவு. ஞானம் என்பது பரலோக தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. இப்ப இந்த தேவ ஞானத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருக்கு பயப்படணும். நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபு கூட பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை சொல்றார். ஒருவேளை உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா, இது தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் ஒன்று ஞானம். அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பார் என்பதாக. ஞானம் ரொம்ப முக்கியம். தேவ ஞானம் நமக்கு முக்கியம். அடுத்து அந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு நாலேஜ், அறிவும் அவசியம். ஏன்னா இந்த அறிவு இல்லாததுனாலதான் தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, அவருடைய பிள்ளைகளை மிருக குணமுள்ளவங்களா மாறி போட்டாங்க. மிருக குணம். மனுஷனா இருக்கணும், ஆனா அவங்க மிருக குணமா மாறி போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். போய் மாட்டிக்கிறாங்க, எதிரிங்க கிட்ட, சத்துரு கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அறிவில்லாமையினாலே மனுஷன் சங்காரமாகிறான் என்றெல்லாம் சொல்லுகிறது. இப்படி தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது அப்படின்னா, அந்த ஆழம், அத கடலின் ஆழத்தை கூட கண்டுபிடித்து விடலாம். கர்த்தரின் ஆழத்தை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது தெய்வீகம், தெய்வீக காரியம் சொல்லிட்டு. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். பாருங்க, அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறவர். எல்லாம் நம்மால புரிஞ்சிக்க முடியாது, ஆனா நியாய தீர்ப்பு. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆழம், நியாய தீர்ப்பு அளவிடப்படாதது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தரின் சிந்தைய யார் அறிந்து கொள்ள முடியும்? யோபு பல கேள்வி கேட்டார். அப்ப ஆண்டவர் யோபை பார்த்து பல கேள்விகளை கேட்டார். நீ எல்லாம் உன்னால புரிஞ்சிக்க முடியுமா? ஆனா ஆண்டவர்கிட்ட போராடி யார் ஜெயிக்க முடியும்? அதனால்தான் யோபு சரண்டர் ஆயிட்டாரு. ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா, நான் நீசன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்று வாழ்க்கையை அர்ப்பணித்ததை யோபு வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவருக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும்? எனவே சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எனவே இந்த நாளில் அழைப்பில நிலைத்திருங்க, இரக்கம் பெறுங்க, தெய்வீகத்தை புரிந்து கொள்ளுங்க. அவர் தான் எல்லாமே, வேற வழி இல்லை. ஒப்பு கொடுத்துருங்க அவர்கிட்ட, உங்களை அற்புதமா நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.